வணக்கம். லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம்? இது என்ன லாகூர் செஷனா? ஆமா. சைமன் கமிஷன் வருவாங்க. எதுக்குன்னா ஃபர்தர் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்காக. சேம் டைம் மோதிலால் நேரு இந்த சைடு கான்ஸ்டிடியூஷன் எழுதுவாரு. அண்ட் ஜின்னா வந்து 14 பாயிண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜவஹர்லால் நேரு லாகூர் செஷன்ல பூர்ண ஸ்வராஜ் சொல்லிட்டு கம்ப்ளீட் ஸ்வராஜ் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இஸ் மை அல்டிமேட் கோல் அப்படிலாம் சொல்லிட்டு இவரு ஒரு மூமெண்ட்டை கொண்டு போவார் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? இந்த செஷன் இதாவது இந்த கம்ப்ளீட் ஸ்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு 31 டிசம்பர் 1929 என்ன பண்ணுவார்? நியூலி அடாப்டட் த ட்ரை கலர் ஹாய்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார் சொல்லி சொன்னேன். பேங்க் ஆஃப் த ராவி ரிவர் இன் மிட் நைட், நடுராத்திரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த கொடி ஏற்றுவார். வித் த ஸ்லோகன் ஆஃப் இன்குலாபாத் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்லோகனோட ஏத்துவார். ஓகேங்களா? இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட இவர் வந்து கொடி ஏத்துவாரு. இதை அடுத்த லெவலில் கொண்டு போறதுக்கு என்ன பண்ணுவார்? 26 ஜனவரி 1930 வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கிடைச்சிருச்சு. அதாவது எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிட்டு இவர் வந்து செலிப்ரேட் பண்ணுவார். ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போவார். ஓகேங்களா? பெரிய ஒரு எஃபோர்ட்டே போட்டுப்பார் ஜவஹர்லால் நேரு. அண்ட் காங்கிரஸ் செஷன், இந்த செஷன்ல சிடிஎம் மகாத்மா காந்தி ஸ்டார்ட் பண்ண போறாரு, டிசைன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். ஓகேங்களா? சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். பிஃபோர் ஸ்டார்டிங் த சிடிஎம் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், காந்திஜி பிளேஸ்ட் அண்ட் 11 பாயிண்ட். ஆக்சுவலா என்ன பண்ணுவாரு? ஒரு 11 டிமாண்ட் எடுத்துட்டு போயிட்டு இர்வின் முன்னாடி வச்சு, இந்த 11 டிமாண்டை நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா நான் சிடிஎம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், இல்லைன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுப்பாரு. பட் இர்வின் வந்து இதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு. பிஃபோர் த இர்வின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் அண்ட் ஸ்டார்டட், இஃப் லார்டு இர்வின் அக்செப்டட் தெம் தென் தேர் வில் பி நோ அஜிடேஷன். அதான் லார்டு இர்வின் அக்செப்ட் பண்ணிட்டா நோ அஜிடேஷன் சொல்லிட்டு காந்தி வந்து ஒரு வார்னிங் கொடுப்பாரு. இர்வின் பெருசா அதை கண்டுக்க மாட்டாரு. ஸோ வழக்கம் போல சிடிஎம் ஸ்டார்ட் ஆகும். த சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை த காந்தி ஆன் 12th மார்ச் 1930. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்றாங்க? ஓகேவா? 12th மார்ச் 1930 வித் ஹிஸ் ஃபேமஸ் தண்டி மார்ச் டுகெதர் வித் 17 சூசர்ஸ் ஃபாலோவர். இனிஷியலா வந்து பெருசா இதை பிலீவ் பண்ண மாட்டாங்க. பட் லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இது வந்து ஒரு பெரிய மூமெண்டா சேஞ்ச் ஆகும். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ மோதிலால் நேரு வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுறாரு. பட் கிராஸ் ரூட் லெவல்ல போய் ஒரு வில்லேஜ்ல போயிட்டு கான்ஸ்டியூஷன் என்ன அப்படி சொல்லி கேட்டா தெரியாது. இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கான்ஸ்டியூஷன் என்ன தெரியாது. பட் அப்போ எப்படி இருந்திருக்கும்? ஒரு ரொம்ப அஹ், ஒரு கார்னர், ஒரு வில்லேஜ் அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் என்ன ஐடியானே தெரியாது. சேம் டைம் ஜவஹர்லால் நேரு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவார். பட் ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தோன்னா எவ்ரி நூக் அண்ட் கார்னர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரீச் ஆகுமான்னு கேட்டால் ரீச் ஆகாது. பட் சால்ட் எடுக்கிறது, அதாவது சால்ட் எடுத்தா அதுக்காக நான் பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறது பிரிட்டிஷோட ரூல். அப்போ வந்து பார்த்தோன்னா சால்ட் எடுக்கக்கூடாது, தடை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நான் அதை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாவை பிரேக் பண்றது அப்படிங்கிறது எல்லாரும் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம். அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்க யார் வேணாலும் பண்ணலாம். நாங்கள் சால்ட் எடுப்பேன், நீ அரெஸ்ட் பண்ணியா அரெஸ்ட் பண்ணிக்கோ, ஆனால் நான் வந்து இந்த லாவை பிரேக் பண்ணுவேன் சொல்லிட்டு பிரேக் பண்ணுவாங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த மூமெண்ட் வந்து கொண்டு போயிருப்பா, அதாவது மூமெண்ட் வந்து ரீச் ஆயிருக்கும். 78 சூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போக போக நிறைய பேர் வருவாங்க. ஓகேவா? அண்ட் இந்த 78 சூஸ் அண்ட் ஃபாலோவர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக காந்தி என்ன சொல்லுவார்? ரொம்ப தூரம் நடக்க போகிறோம், ஸோ வந்து ஃபீமேல் லேடிஸ் வேணாம், நான் மேல் மட்டும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை நீங்கள் வந்து உமன்ஸை வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் கமலா நேருன்னு நினைக்கிறேன், கமலா நேருவோட ஒய்ஃப் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால சரோஜி நாயுடு உமன்ஸும் சேர்ந்து இதில் நடப்பாங்க. ஓகேங்களா? சரோஜி நாயுடு இதில் போவாங்க. காந்தி வாக்டு நியர்லி 375 கிலோமீட்டர் ஃப்ரம் சபர்மதி ஆசிரம் டு தண்டி. இந்த தண்டி வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லி பார்த்துக்கோங்க. நவ்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? அது வரைக்கும் இந்த நடப்பாங்க. ஓகேவா? மொத்தமா 375 கிலோமீட்டர் நடப்பாங்க. இந்த 375 கிலோமீட்டர்னு படிக்கிறத விட 240 மைல்ஸ். ஓகேவா? இது வந்து 240 மைல் இருக்கும். அண்ட் 24 டேஸ் நடப்பாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 24 டேஸ் நடப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க தண்டி மார்ச்சை பொறுத்தளவுக்கு. இது எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்றாங்க? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். 12th மார்ச் 1930. எப்போ முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6th ஏப்ரல் 1930. 6th ஏப்ரல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்டி மார்ச் வந்து முடிப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. 78 சூசன் ஃபாலோவர்.
காந்தி வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சால்ட் ப்ரொடக்ஷன் ஹேட் ஜியாகிரபி லிமிட்டேஷன். பட் இந்த மூவ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லா ஏரியாலையும் சால்ட்டை வந்து எடுக்க முடியாது. ஏன்னா கோஸ்டல் ஏரியா இருந்தால் தான் நம்ம சால்ட் எடுக்க முடியும். மற்ற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசாமா இருக்கட்டும், யூபியா இருக்கட்டும், அங்கெல்லாம் கோஸ்டலே கிடையாது, சால்ட் எடுக்க முடியாது. ஸோ இன் அதர் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி த மூவ்மெண்ட் இன்க்ளூடட் பிக்கெட்டிங் ஆஃப் த லிக்கரிங் ஷாப் அண்ட் ஆக்ஷன் நோ ரெவன்யூ கேம்பெயின் இன் பார்டோலி. அதாவது சிடிஎம் அப்படிங்கிறது என்னது, லாவை பிரேக் பண்ணும். அதுவும் சின்ன லா தான் பிரேக் பண்ணும், பெரிய பெரிய லாலாம் பிரேக் பண்ணக்கூடாது, கொலை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சின்ன லாவை பிரேக் பண்ணும். டிஃபென்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் லா இன் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா என்ன பண்றாங்க, ஃபாரஸ்ட் லா இது பண்றாங்க. கர்நாடகா அண்ட் சென்ட்ரல் ப்ரொவின்சஸ் ரெஃப்யூசல் ஆஃப் த சவுக்கிதாரி டாக்ஸ் இன் த ஈஸ்டர்ன் இந்தியா. ஸோ சவுக்கிதாரி டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நான் அது வந்து கட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸாக கொண்டு போயிருப்பாங்க. சிடிஎம் ஒரு மாஸ் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? பிரபாத் பிரபாத் பெரி சிங்கிங் ஆஃப் த நேஷனல் சாங்ஸ். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, மார்னிங் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் சாங் இருக்கு இல்லையா, அதை பாடிக்கிட்டு ஊர்வலமா அப்படியே போறது. இது ஒரு ட்ரெண்டா வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து கொண்டு போனாங்க. ஏர்லி மார்னிங் வாக். ஒரு நிமிஷம் இது எழுதிருமா. பிரபாத் பெரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏர்லி மார்னிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்திரிச்சு நேஷனல் சாங்கை பாடிக்கிட்டு அப்படியே வந்து, என்ன எழுதவே இல்லையா, ஒரு நிமிஷம். ஏர்லி மார்ச். ஓகேவா? அதான் பிரபாஸ் பெரிஸ் மார்ச் பண்ணுவாங்க. இது வந்து பிரபாஸ் பெரி சிங்கிங் நேஷனல் சாங். ஓகேவா? த நோட்டபிள் ஃபியூச்சர் ஆஃப் த மூமெண்ட் வாஸ் பிட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன். உமன் வந்து ரொம்ப அதிகமான லெவலில் வந்து பார்த்தோன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர். ஓகேவா? ஸ்ப்ரெட் ஆஃப் த சிடிஎம். சிடிஎம் வந்து எப்படிலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, பேஷ்வர் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் த கான் அப்துல் காஃபர் கான். அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரண்டேர் ஆஃப் த காந்தி, இல்லைன்னா பாட்ஷா கான் சொல்லுவாங்க இவரை. ஃப்ரண்டேர் ஆஃப் த காந்தி இல்லைன்னா பாட்ஷா கான் அப்படி சொல்லி சொல்லுவாங்க இவரை. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இவரு பேஷ்வாரில் ஒரு மூமெண்ட்டை கொண்டு போறார். ஓகே? அந்த பதான் ஆர்கனைஸ் சொசைட்டி ஆஃப் குதாய் குட்மக்கர் ஆர் செர்வெண்ட் ஆஃப் காட் நோன் பாப்புலர்லி எஸ் அ ரெட் ஷர்ட் மூமெண்ட். ஆக்சுவலாக இந்த இந்த கான் அப்துல் காஃபர் கான் இருக்காரு இல்லையா, அவர் வந்து இந்த பதான்ஸ் எல்லாம் வந்து எஜுகேட் பண்ணி பொலிட்டிசைஸ் பண்ணுவார். இவர் கொண்டு வர, அதாவது லீட் பண்ணுற மூமெண்ட் தான் அந்த குதாய் குட்மட்கர் மூமெண்ட்டு. இது என்ன அப்படின்னா, ஒரு நான் வைலண்டா அன்ஆர்ம்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, அதான் இந்த மூமெண்ட்டு. ரெட் ஷர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலராக இது வந்து ஃபேமஸ் ஆகுது. தே பிளெஜ்டு டு நான் வைலன்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். டூ platoons ஆஃப் த கர்வாலி சோல்ஜர் refused டு ஓப்பன் ஃபயர் ஆன் த நான்-வயலண்ட் மாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஸோ மறுபடி அது நடக்க ட்ரை பண்ணுவாங்க. டூ platoons ஆஃப் த கர்வாலி சோல்ஜர். பிளாட்டூன்ஸ் அப்படின்னா ஒரு யூனிட், அப்படின்னா குரூப் ஆஃப் சோல்ஜர் சொல்லி அமைச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு குரூப் ஆஃப் சோல்ஜர் என்ன பண்ணியிருக்காங்க, ஷூட் பண்ண ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட். நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா மணிப்பூர் டுக் பிரேவ் பார்ட் இன் இட் அண்ட் நாகாலாந்து ப்ரொடியூஸ்ட் a பிரேவ் ஹீரோயின் ராணி கெய்டிலு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. ஹூ அட் த ஏஜ் ஆஃப் 13, பாருங்களேன், 13 வயசு, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பார்த்தா நம்ம வந்து ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெஸ்பாண்டட் டு கால் ஆஃப் காந்தி. காந்தி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராணி கெய்டுலு அவங்க வந்து கிளம்புறாங்க இந்த மூமெண்ட்டுக்காக. த யங் ராணி வாஸ் கேப்சர்ட் இன் 1932. இந்த 13 வயசு குழந்தைய பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. அண்ட் சென்டென்ஸ்டு டு லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட். ஷி வாஸ் ரிலீஸ்டு ஒன்லி ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947க்கு அப்புறம் தான் வெளியில் வராங்க. அவ்வளோ நாள் இந்த ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஓகேவா? சிட்டகாங் ஆர்மரி ரைடு சூர்யா சென் 1930. 1930ல் வந்து பார்த்தோன்னா சூர்யா சென் வந்து பார்த்தோன்னா சிட்டகாங் ஆர்மரி ரைடு பண்ணுவார். தர்ஷனா ரைட் ஆன் தர்ஷனா சால்ட் ஒர்க். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்சிடென்ட் தான். ஆக்சுவலாக தர்ஷனா ஷால்ட் ரைடை வந்து பார்த்தீங்கன்னா காந்தி தான் பிளான் பண்ணுவார். பிளான் பண்ணது தெரிஞ்ச உடனே அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி தண்டி மார்ச் போனார். அதுவே நாட்டில் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். பிரிட்டிஷருக்கு அது என்ன பண்ணுறதுனே தெரியாது. அடுத்தது தர்ஷனா சால்ட் ரைடு அப்படி சொல்லிட்டு காந்தி வந்து பிளான் பண்ணுவார். இது பிளான் பண்ண தெரிஞ்ச உடனே பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, மே 4 காந்தி வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அரெஸ்ட் பண்ண
பண்ணதும் இந்த அரெஸ்ட் பண்ணா இந்த ரைடு வந்து நின்றும், இந்த சால்ட் மார்ச் வந்து நின்றும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நிக்காது. அடுத்த கட்டத்துல இருக்கிற லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸ் தையப்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரு இந்த மூமெண்ட்டை கொண்டு போவார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாஸ் தையப்சி. அப்பாஸ் தையப்சி ஆல்ரெடி நம்ம வந்து பத்ருதீன் தையப்சி பார்த்துருக்கோம், கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ஐஎன்சி பிரசிடென்ட் சொல்லி பார்த்தோம். தையப்சி. ஓகேங்களா? இப்போ அப்பாஸ் தையப்சி வரை பார்த்துக்கோங்க. அப்பாஸ் தையப்சி ப்ளஸ் வந்து காந்தியோட ஒய்ஃப் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் என்ன, அந்த ஏதோ ஒரு வருமே, டப்புன்னு மறந்து போச்சே. காந்தியோட ஒய்ஃப் கஸ்தூரிபாய், கரெக்ட், கஸ்தூரிபான்னு சொல்லிட்டு வருவாங்க. இவங்க எல்லாமே வந்து ரெண்டாவது லெவல் லீடரா இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இனிஷியேட்டை வந்து கொண்டு போவாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்க லீடரையும் அப்பாஸ் தையப்சியும் பிடிச்சி, காந்தியோட ஒய்ஃப் எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க இந்த தர்ஷனா சால்ட் மார்ச் அப்போ. அடுத்த லெவல்ல இருக்கிற சரோஜினி நாயுடு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து சரோஜினி நாயுடு, இமாம் சாஹிப் அண்ட் மணிகால் லால் காந்தி, இவங்க தான் வந்து இந்த மூமெண்ட்டை ஃபைனலா முடிச்சு வைப்பாங்க. ஓகேவா? இந்த தர்ஷனா சால்ட் மார்ச்சும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. இன் மெட்ராஸ் ராஜகோபாலாச்சாரி லீடிய மார்ச் ஃப்ரம் திருச்சி டு வேதாரண்யம் அலாங் கோரமண்டல் கோஸ்ட்லனா தஞ்சாவூர் கோஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊர்ல ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி இருக்கார் இல்லையா, அவரு தன் திருச்சி டு வேதாரண்யம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு உப்பு எடுப்பாரு, அதாவது சால்ட் லெவ பிரேக் பண்ணுவார். ஓகேவா? இன் கேரளா கேலப்பன் மார்ச் கல்கத்தா டு பயனூர். கல்கத்தால இருந்து பையனூருக்கு வந்து பார்த்தேன்னா இவர் வந்து கேரளால ஒரு மூமெண்ட்டை கொண்டு போறாரு. இந்த மூமெண்ட் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ், பைக்கம் சத்தியாகிரகான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதையும் பார்த்துக்கோங்க. இந்த மூமெண்ட் பேரு பைக்கம் சத்தியாகிரகா. ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? The government adopted the ruthless repression, Lathi charge, and firing on unarmed crowd of the men and women. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரொம்பவே வந்து சிவியர் ரெப்ரெஷன் பண்ணியிருப்பாங்க. ஓவர் 90,000 சத்தியாகிரகி இன்க்ளூடிங் காந்திஜி அண்ட் அதர் லீடர்ஸ் வேர் இம்ப்ரிசன்ட். கிட்டத்தட்ட ஒரு 90,000 சத்தியாகிரகிஸ், அதாவது 90,000 பர்சனை பிரிசனர் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் வாஸ் டிக்ளேர்டு இல்லீகல். இந்த டைம்ல வந்து காங்கிரஸ் வந்து இல்லீகலா வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. மீன்வைல் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சம்மன்டு த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இன் லண்டன் 1930. இந்த 1930 தான் வந்து பார்த்தோன்னா சைமன் கமிஷன் போயிட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. பட் அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா ஒரு கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம் கொண்டு வரதுக்கோ, ஃபர்தரா ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வரதுக்கோ அவ்வளோ ஒரு எஃபிஷியண்டா இருக்குமா, எல்லாமே இருக்கும் அப்படின்னா அது அவ்வளோ எஃபிஷியண்டா இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராம்சே மெக்டொனால்டு வந்து பிஎம்மா வந்து அங்க இருப்பாரு. ராம்சே மெக்டொனால்டு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டி. இந்த சைடு வேணா எழுதி வச்சுக்கோங்க. ராம்சே மெக்டொனால்டு. ராம்சே மெக்டொனால்டு இவர் வந்து லேபர் பார்ட்டி. ஓகேவா? இவர் வந்து லேபர் பார்ட்டி. ஆக்சுவலா பிரிட்டிஷை பொறுத்தளவு ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க. ஒன்னு லேபர் பார்ட்டி, இன்னொருத்தங்க யாரு அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் பார்ட்டி. இவர் வந்து இந்தியனுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு. இந்த ராம்சே மெக்டொனால்ட் இருக்கார் இல்லையா, இவர் இந்தியன்ஸுக்கு அவர் சப்போர்ட்டா இருப்பாரு. இன்னொரு சைடு நேஷனல் பார்ட்டி வின்ஸ்டன் சர்ச்சில் இருப்பாங்க அவங்க. அவரு வந்து அவருக்கு இந்தியன்னாலே பிடிக்காது. இந்தியன் எது பண்ணாலுமே வந்து பார்த்தோன்னா வெறுப்பாரு, ப்ளேம் பண்ணுவாரு. பட் இருந்தாலுமே ஜாலியன் வாலாபாக் அப்போ இது வந்து ஒரு கொலை கொடூரமான சம்பவம் சொல்லிட்டு வின்ஸ்டன் சர்ச்சிலே கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே. டு டிஸ்கஸ் த சைமன் கமிஷன் ரிப்போர்ட். அதான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. எதுக்குன்னா சைமன் கமிஷன் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ண. பட் த நேஷனல் காங்கிரஸ் பைகாட்டட் த கான்ஃபரன்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ரெசீடிங் ப்ரூவ்ட் அபார்ட்டிவ். ஆனா காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்ணா இதை வந்து பைகாட் பண்ணுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு நாங்க வரணும் அப்படின்னா நீங்க வந்து இமிடியேட்டா உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் நீங்க தரதா இருந்தா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்து வந்து நிறைய ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் கேட்பாங்க, கொஞ்சம் நிறைய டிமாண்ட்லாம் வைப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து உடனே வந்து ஒத்துக்க மாட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பைகாட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? பட் இவங்க பைகாட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எந்த டேட்ல நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 12th நவம்பர் 1930.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அங்க நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? காங்கிரஸ் பைகாட்டட் த கான்ஃபரன்ஸ். முஸ்லீம் லீக் வாஸ் ரெப்ரசன்டட் பை முகமது அலி ஆகா கான் 3ன்னு வரும். ஓகேவா? இவரை நல்லா பார்த்துக்கோங்க. வஸ் வசல் அலி ஹக் அண்ட் எம்ஏ ஜின்னா, முகமது அலி ஜின்னா. அண்ட் ஹிந்து மகாசபால பார்த்தீங்கன்னா மூஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் போல. அப்புறம் ஜெய்கரும் பார்த்துக்கோங்க. இவரெல்லாம் எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாரு. தேஜ் பகதூர் சப்ரு, இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2% வந்து எல்லா மீட்டிங்கையும் அட்டன் பண்ணதுல ரொம்ப ரொம்ப, அதாவது நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க, இங்கிலேருந்து நிறைய பேர் போயிருப்பாங்க. அதுல தேஜ் பகதூர் சத்ரு, அம்பேத்கர் 2 பேரும் 3 மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஓகேவா? சிந்தாமணி, ஸ்ரீனிவாச சாஸ்திரி, இவங்கெல்லாம் லிபரல். ஆக்சுவலா தேஜ் பகதூர் சப்ரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா லிபரல் பார்ட்டின்னு இருக்கும். அதோட ஹெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேஜ் பகதூர் சப்ரு. ஆல் இந்தியா லிபரல் பார்ட்டி, ஆல் இந்தியா லிபரல், இந்திய லிபரல் பார்ட்டி, ஆல் இந்தியா லிபரல் பார்ட்டியான்னு தெரில, அப்படிதான் ஒரு பேர் வேணா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை வந்து செக் பண்ணி எழுதிக்கோங்க நீங்க. லிபரல் பார்ட்டின்னு இருக்கும், அதுக்கு ஹெட் தான் தேஜ் பகதூர் சப்ரு. பிரின்சஸ் ஆஃப் ஹைதராபாத் மைசூர் அட்டெண்ட் இட். பிரின்சஸ் வந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரின்சஸ் போவாங்க. நோ ரிசல்ட் கேம் அவுட் ஆஃப் த கான்ஃபரன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு கிளியரான டெசிஷனே எடுக்க முடியாது. எப்படி வந்து ஃபர்தராக கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணலாம், ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு கிளியர் டெசிஷன் இதில் கிடைச்சிருக்காது. ஓகேவா? த கவர்மெண்ட் நவ் மேட் த அட்டெம்ப்ட் டு நெகோஷியேட் அண்ட் அக்ரிமெண்ட் வித் த காங்கிரஸ். வேற வழி இல்லை, காங்கிரஸ் பார்ட்டியை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்டொனால்ட் சொல்லுவார். ஸோ தட் இட் குட் பி அட்டெண்ட் த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். த மாடரேட் ஸ்டேட்ஸ்மேன் ஜெய்கர், சப்ரு அண்ட் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, இவங்கெல்லாம் மீட்டிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இப்போ தான் அட்டன் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி படித்தோம். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இனிஷியேட்டட் எஃபோர்ட்ஸ் டு பிரேக் த ஐஸ் பிட்வீன் த காந்திஜி அண்ட் த கவர்மெண்ட்டுக்கும் காந்திஜிக்கும் ஒரு நெகோஷியேட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. இந்த நெகோசியேஷன் பிட்வீன் த இர்வின் அண்ட் காந்தி இன் 5th March தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். 1931 கேம் டு பி நோன் எஸ் த காந்தி இர்வின் பேக்ட் ஆர் டெல்லி பேக்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பேக்ட்ல என்ன பண்றாங்கன்னா, அண்டர் திஸ் பேக்ட் த கவர்மெண்ட் அக்ரீடு டு ரிலீஸ் ஆல் தோஸ் பொலிட்டிக்கல் பிரிசனர். ஆல்ரெடி வந்து நம்ம தான் 90,000 பர்சன் வந்து பிடிச்சி வச்சிருக்கான்னு சொன்னோம் இல்லையா, இவங்க எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணும். ஹூ ஹேட் ரிமைன்டு நான் வயலன்ஸில் ஈடுபடாதவங்கலாம் ரிலீஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த ரைட் டு மேக் சால்ட் ஃபார் கன்சப்ஷன், இதுக்காண்டு தானே சிடிஎம்ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால சால்ட்டை வந்து நீங்கள் வந்து கன்சப்ஷனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த காங்கிரஸ் வாஸ் டு சஸ்பெண்ட் த சிடிஎம் டேக் பார்ட் இன் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இதில் வந்து நாங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் சொல்லி ஒத்துக்குவாங்க. ஓகேங்களா? அதே போல் சிடிஎம்மை சஸ்பெண்ட் பண்ணுறோம், அதாவது ஒரு டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு ஒத்துருப்பாங்க. கராச்சி செஷன் இட் என்டோஸ் த காந்தி இர்வின் பேக்டை என்டோஸ் பண்ணும். கராச்சி செஷனோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து கராச்சி செஷனோட பிரசிடென்ட். இவரை பார்த்துக்கோங்க. திஸ் செஷன் இஸ் ஆல்சோ மெமரபிள் ஃபார் இட்ஸ் ரெசல்யூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் நேஷனல் எக்கனாமிக் ப்ரோக்ராம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வந்து ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ஏன்னா அடுத்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து போகிறாங்க. அங்கே என்னெல்லாம் பேசணும், நம்ம என்னெல்லாம் டிமாண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு இதில் எடுப்பாங்க. வித் எஃபோர்ட்ஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ். 6 days பிஃபோர் த செஷன் பகத்சிங், சுக்குதேவ், ராஜ்குரு வேர் எக்ஸிக்யூட்டட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பர்சன், பகத்சிங், சுக்குதேவ், ராஜ்குரு, 3 பேரையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க 6 days பிஃபோர் திஸ் செஷன். ஆக்சுவலாக காந்தி இர்வின் பேக்ட் நடக்கும். காந்தி இர்வின் பேக்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி வந்து ஒரு டிமாண்ட் வைப்பார், இவங்க 3 பேர்த்தையும் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட்டு ஆல் இந்தியாவில் என்ன நினைப்பாங்கன்னா, இல்லை காந்தி வந்து இன்னும் ரொம்பவே எம்ஃபசைஸ் பண்ணி இன்னும் ரொம்பவே வலியுறுத்தி இவங்க 3 பேர்த்தையும் விடணும், விட்டாதான் நான் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு வருவேன் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் காந்தி வந்து அவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணியிருக்க மாட்டார், 3 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுப்பாரு. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இதுக்காகவே வந்து பார்த்தோன்னா கராச்சி செஷனுக்கு காந்தி போகும்போது அவங்களுக்கு வந்து காந்திக்கு பிளாக் ஃபிளாக், அதாவது கருப்பு கொடி காத்தி தான் வந்து வரவேற்பாங்க. தட்ஸ் மீன் அவர் வந்து அப்போஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இது வந்து பார்த்தோன்னா காந்திஜி வென்ட் டு இங்கிலாந்து இன் செப்டம்பர். ஆக்சுவலாக செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்போ நடக்குது, 12th November
1930. ஓகேங்களா? ரெண்டாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இந்த டேட்டை பார்த்துக்கோங்க, 7th செப்டம்பர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் இல்லை, 7th செப்டம்பர் 1931 தான் வந்து இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அலாங் வித் சரோஜினி நாயுடு, மாதவ் தேசாய், யாரெல்லாம் போறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரோஜினி நாயுடு, மாதவ் தேசாய், ஜிடி பிர்லா, மதன் மோகன் மால்வியா அவங்கெல்லாம் போறாங்க டு அட்டன் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். பட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் refused டு கன்சீட் த பேசிக் நேஷனலிஸ்ட் டிமாண்ட் ஃபார் ஃப்ரீடம் ஆன் த பேசிஸ் ஆஃப் த இமிடியட் கிராண்ட் ஆஃப் த டொமினியன் ஸ்டேட்டஸ். அதான் இவங்க என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு இமிடியேட்டா டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணும் வித் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் த டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர், ஃபினான்ஸ். பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா அவங்களோட, அதாவது மெயின் மினிஸ்ட்ரி என்னன்னா டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் பவர் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, பிரிட்டிஷ் ஒண்ணுமே இல்லைங்க. ரெண்டாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் இவங்க கேட்பாங்க. மூணாவது ஃபினான்ஸ், காசையும் நாங்க தான் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா இந்த ஒரு மூணு விஷயத்துக்கு, ஏன்னா இருக்கிறதுலே வந்து மணி அப்படிங்கிறது ஒரு பெரிய பவர். ரெண்டாவது டிஃபென்ஸ் மிலிட்ரி, அண்ட் மூணாவது எக்ஸ்டர்னல் அஃபேர். இந்த மூணுமே இல்லைன்னா பிரிட்டிஷ் ஒண்ணுமே கிடையாது. பட் இந்த மூணுத்தை தான் இவங்க கேட்பாங்க வித் இமிடியேட்டா, இப்போ உடனே வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. இதை அந்த கவர்மெண்ட் வந்து இது பண்ணிரும். ஓகேவா? ரிஜெக்ட் பண்ணிரும். ஆன் ஹிஸ் ரிட்டன் காந்திஜி ரெஸ்யூம் த சிடிஎம். ஸோ இதை எதிர்பார்த்து தான் காந்தி போயிருப்பாரு. ரிஜெக்ட் பண்ண உடனே மறுபடியும் வந்து இவர் வந்து சிடிஎம் வந்து ரெஸ்யூம் பண்ணிடுவாரு 1932. ஃபைனலி வித்ரா 1934. பட் ஒன்ஸ் காந்திஜி வந்து பார்த்தோன்னா சிடிஎம் வந்து அங்க ஸ்டாப் பண்ணி வைப்பார் இல்லையா, அப்பவே வந்து நிறைய பேர் வந்து இதுல வந்து பார்த்தோன்னா இதுல இருந்து விட்டுருவாங்க. செகண்டா ரெஸ்யூம் பண்ணும்போது, செகண்ட் டைம் வந்து சிடிஎம் லான்ச் பண்ணும்போது அவ்வளோ எஃபிஷியண்டா சிடிஎம் போகாது. ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுத்த உடனே இப்போவே வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து போயிரும் போயிரும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டாக கொண்டு போவாங்க. பீசன்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. பட் லேட்டரா அதை காந்திஜி கேன்சல் பண்ண உடனே, ஆல்ரெடி என்சிஎம் மாதிரி தான் இது ஆயிடுச்சு. அதே போல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் பீசன்லாம் வந்து பார்த்தோன்னா லேண்ட் எல்லாம் லாஸ் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சீஸ் பண்ணியிருக்கோம். லேட்டரா கொஞ்சம் பேர்த்துக்கு கொடுத்துரும், கொஞ்சம் பேர்த்துக்கு கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ போயிருக்கும். ஸோ செகண்டா ரெஸ்யூம் பண்ணும்போது அவ்வளோ எஃபிஷியண்டா இந்த சிடிஎம் வந்து போகாது. ஓகேவா? ஸோ 1934 இதை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஆல் இந்தியா லெவல்ல வந்து ஒரு ரெண்டாவது ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட் ப்ளஸ் உமன்ஸ் வந்து எல்லாருமே கலந்துருப்பாங்க. பிரிட்டிஷருக்கு என்ன பண்ணுங்கிற ஒரு ஐடியாவே இதுல இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ அந்த வகையில் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான். பூனா பேக்ட் கம்யூனல் அவார்ட் 1932. இப்போ வந்து பூனா பேக்ட் கம்யூனல் அவார்டு வந்து பார்த்தோன்னா யார் கொடுப்பாங்கன்னா, மெக்டொனால்ட் அனௌன்ஸ் த ப்ரொபோஷல் ஆன் மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன் நோன் அஸ் த கம்யூனல் அவார்ட் 1932. 1932 என்ன பண்றாரு அப்படின்னா, கம்யூனல் அவார்டு வந்து மெக்டொனால்டு வந்து கொடுக்குறாரு. கம்யூனல் அவார்டு அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி 1909 முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்தாங்க. ஓகேவா? எப்போ அது கொடுத்தாங்களோ அப்பதான் நமக்கு ஹிந்து முஸ்லீம் வந்து சண்டை வந்து ஃபைட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து 1990 என்ன பண்ணியிருப்பாங்க, கிறிஸ்டியனுக்கு, சீக்குக்கு, அப்புறம் யூரோப்பியனுக்கு, இங்கிலீஷ்க்கு, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்டோரேட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ 1932 டிப்ரெஸ்டு கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் எலக்ட்ரோரேட் கொடுப்பாங்க. அதான் கம்யூனல் அவார்டு. அண்டர் திஸ் டிப்ரெஸ்டு கிளாஸ் முஸ்லீம், சீக், இந்தியன் கிறிஸ்டின் அண்ட் ஆங்கிலோ இந்தியன் உமன் அண்ட் பேக்வர்டு கிளாஸ் வேர் டு பி கன்சிடர்ட் as a minority would be entitled டு த ரைட் டு செப்பரேட் எலக்டோரேட். இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து செப்பரேட் எலக்டோரேட் கொடுப்பாங்க. காந்தி ரியாக்டட் ஸ்ட்ராங்லி டு த ப்ரொபோசல். காந்தி இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து அப்போஸ் பண்ணுவார். ஹீ கன்சிடர் த டிப்ரெஸ்டு கிளாஸ் அஸ் அ இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த ஹிந்து சொசைட்டி. நீங்கள் வந்து இப்போ வந்து டிப்ரெஸ் கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறீங்க, அவங்க வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த ஹிந்து சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி காந்தி சொல்லுவார். பட் அம்பேத்கரை பொறுத்தளவுக்கு டிப்ரெஸ்டு கிளாஸ்லாம் வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த ஹிந்து சொசைட்டி கிடையாது, நாங்கள் வந்து ஒரு வேற வேற ஒரு பாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு அம்பேத்கர் வந்து ப்ரப்போஸ் பண்ணார். ஓகேவா? அஸ் எப்படி சொல்றது, ஒரு நேஷனல் மூமெண்ட்டை கொண்டு போற லீடரா காந்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை யுனைட் பண்ணும். இந்தியாவை யுனைட் பண்ணாதான் நம்ம வந்து பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க பிரிட்டிஷ் பொறுத்தளவுக்கு இந்தியா வந்து பிரிக்கிறாங்க, பிரிச்சு அதாவது டிவைட் அண்ட் ரூல் பிரிச்சு நம்மளை வந்து ரூல் பண்றாங்க. அதை பண்ண விடக்கூடாது. அதான் காந்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அம்பேத்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா,
ஆல்ரெடி டிப்ரெஸ்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்ண் சாரி படம் பேர் எனக்கு மறந்து போச்சு. தனுஷ் வந்து ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, பிரிட்டிஷருக்கு இங்க இருக்க ஜமீன்தார் இவங்களுக்கு இவங்களுக்கு பிரிட்டிஷ் எவ்வளோ பரவாயில்ல, அவனுங்க பண்றதானே இவனுங்களும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் படம் பேர் மறந்து போச்சு. தனுஷ் ஒரு படத்துல சும்மா கேட்டிருப்பாரு. கிட்டத்தட்ட இங்க இருக்கிற அந்த சமீன்தாஸ் ஆதிக்க சமூகம் எல்லாம் டிப்ரெஸ்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு பிரிட்டிஷர் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து பார்த்தோன்னா அம்பேத்கர் டிப்ரெஸ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ காந்தி வந்து பார்த்தோன்னா இவரு ஒரு நேஷனல் ஒரு அப்போ நேஷனல் மூவ்மெண்ட்டை கொண்டு போறாரு. இந்துவை ஃபர்தரா டிவைட் பண்ணக்கூடாது, இது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து ரெண்டுத்தையும் நான் வந்து தப்பு சொல்ல, பட் ரெண்டுமே கரெக்ட் தான். பட் ஆப்போசிஷனா இந்த இடத்துல வந்து நிற்பாங்க. பட் இதுல சில பேர் காந்தி ரைட்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து அம்பேத்கர் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த நிறைய பேர் பிரிவாங்க. பட் வேற வழி இல்லை, இந்த இடத்துல அப்படி இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது யார் ரைட்டுன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. பட் இதுதான் சுச்சுவேஷன். ஓகேவா? He thought that there was no need to protect and depress class through the representation. Rather, the need was to eradicate untouchability. ஸோ காந்தி என்ன சொல்லுவார்னா, டிப்ரெஸ்டு கிளாஸுக்கு நீங்கள் வந்து செப்பரேட்டாக எலக்ட்ரோரேட்லாம் தர தேவையில்ல. த நீடு வாஸ் எராடிகேட் அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டியை வந்து எராடிகேட் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி காந்தி சொல்லுவார். ஸோ காந்தி ரீஸ்டோர்டு டு ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் இன் ஏர்வாடா ஜெயில். ஏர்வாடா ஜெயிலில் வந்து பார்த்தோன்னா பூனால ஃபாஸ்ட் அண்ட் டு டெத், நான் வந்து சாகர வரலைக்கு முன்னாவதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பார். அகைன்ஸ்ட் த செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் விச் அம்பேத்கர் வாஸ் இன்சிஸ்டிங் ஆன். வேற வழி இல்லை, அம்பேத்கர்னா காந்தி அப்படிங்கிறது ஒரு ஒரு நேஷனல் மூமெண்ட்டை கொண்டு போகிற மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி அந்த டைம். அம்பேத்கர் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருவார். அம்பேத்கர் வேற வழி இல்லாமல் இதை வந்து அக்செப்ட் பண்ணுவார். ஸோ திஸ் ரிசல்ட் இன் டு த பூனா பேக்ட் வித் காந்தி அண்ட் அம்பேத்கர் இன் 25th March 1932. பூனா பேக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தாங்க பூனா பேக்ட். ஓகேங்களா? ஸோ என்ன சைன் பண்ணுவாங்கன்னா, இல்லை ஃபைனலாக பேசி two 147 seats were allocated to be allotted to depressed class in the provincial legislature as against 71 provided by the communal award. காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க வந்து எங்களை அதாவது பிரிஞ்சு போயிட்டு 71 சீட் வந்து கம்யூனல் அவார்டில் வந்து பிரிட்டிஷ் தருவாங்க, அதை விட நாங்கள் வந்து 147 சீட் தரோம், நி- நம்ம வந்து ஒண்ணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி இந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுவாங்க. ஐ திங்க் இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான். ஓகேவா? The pact also called for the adequate representation of the depressed class in civil service. இந்த பேக்ட் மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரெஸ்டு கிளாஸுக்காக சிவில் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் தரணும் அப்படிங்கிற மாதிரியும் இது வந்து சைன் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு நல்ல மூமெண்ட். ஓகேங்களா? அடுத்தது காந்திஜி காயின் த வேர்ட் ஹரிஜான். இந்த டைம் வந்து என்ன பண்ணுவார், காந்திஜி ஹரிஜான் அப்படிங்கிற ஒரு வேர்டு காயின் பண்ணுவார். ப்ளஸ் ஒரு வீக்லி நியூஸ் பேப்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஜான் அப்படிங்கிற ஒரு பேரில் வீக்லி நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஹரிஜான் அப்படிங்கிறது வீக்லி நியூஸ் பேப்பர், அதையும் பார்த்துக்கோங்க. டன்னா? நெக்ஸ்ட், ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் தேர் அப்லிஃப்ட்மெண்ட் பிகேம் ஹிஸ் பிரைம் கன்சர்ன். அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னா காந்தி வந்து இவங்களோட டிப்ரெஸ்ட் கிளாஸோட அப்லிஃப்ட்மெண்ட் தான் என்னோட பிரைம் கன்சர்ன் சொல்லிட்டு அந்த டைம்ல நிறைய கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் எடுத்துட்டு போவார். கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் 19 அதாவது 1932 வந்து பூனா பேக் சைன் பண்ணாங்களா, 33ல நவம்பர்ல என்ன பண்ணுவார், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு 20,000 கிலோமீட்டர் அப் டு ஜூன் 1934 வரலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போயிட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணுவார். ஆல் இந்தியா இங்க பாருங்க, இந்த இந்த இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல் இந்தியா அன்டச்சபிலிட்டி லீக் வாஸ் ஸ்டார்டட் செப்டம்பர் 1932. ஆல் இந்தியா அன்டச்சபிலிட்டி லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மூவ் பண்ணுவார். பட் ஈவன் தோ அம்பேத்கரை பொறுத்தளவுக்கு இட்ஸ் நாட் அ சின்சியர் எஃபோர்ட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவார். ரீசன் என்ன அப்படின்னா, இதனாலலாம் நீங்கள் வந்து அன்டச்சபிலிட்டி வந்து நீங்கள் வந்து எராடிகேட் பண்ணிட முடியாது, சுத்தமாக அழிச்சிட முடியாது. நீங்கள் அன்டச்சபிலிட்டி அழிக்கணும் அப்படின்னா
நீங்க வந்து அம்பேத்கரை பொறுத்தளவுக்கு அனிஹிலேட் த கேஸ்ட்னு சொல்லுவாரு. கேஸ்ட்டை நீங்க அழிக்கணும், அப்பதான் அன்டச்சபிலிட்டியை அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு அம்பேத்கர் சொல்லுவாரு. அம்பேத்கரை பொறுத்தளவுக்கு நீங்க எப்படி ஃபாரின் கிளாத்தை வந்து எரிக்கிறீங்களோ அது மாதிரி மனுஸ்மிருதியை போட்டு எரிங்க, அப்பதான் அன்டச்சபிலிட்டி வந்து எராடிகேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கர் வந்து சொல்லுவார். ஓகேங்களா? ஏன்னா அம்பேத்கர் வந்து பார்த்தோன்னா அதை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாரு. பட் காந்தி வந்து அப்பதான் பார்ப்பாரு, அதாவது இருக்கும், அவருக்கு தெரியும் அன்டச்சபிலிட்டிலாம் வந்து பார்த்தோன்னா எராடிகேட் பண்ண தான் நினைப்பாரு. பட் அம்பேத்கர் அளவுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பட் ஒரு காந்தி ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டிருப்பாரு. ஓகேவா? இதனால கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைச்சிருக்கும். ஆன் 8th May 1933 காந்தி டிசைடட் டு பிகின் 20-day ஃபாஸ்ட் செல்ஃப் பியூரிஃபிகேஷன் ஃபார் ஹரிஜான் கேஸ். ஓகேங்களா? ஸோ 21 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் பியூரிஃபிகேஷன். அதுக்கு அதாவது காந்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ஹிந்து சொசைட்டி வந்து பியூரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. ஓகேங்களா? பட் என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டிங்க. காந்தியை பொறுத்தளவுக்கு ஹீ இஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஒரு எப்படி சொல்றது, ஒரு சத்தியாகிரகா அஹிம்சா அப்படிங்கிற ஒரு டூலை வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட்டை வந்து பார்த்தோன்னா கொண்டு போயிருப்பாரு. அந்த இடத்துல அவர் தேவைப்படுறாரு. அவர் இல்லைன்னா ஹீஸ் இன்னோவேட்டபிள். ஓகேவா? அதே போல ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் முடிஞ்ச உடனே, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டா காந்திக்கு வந்து சுத்தமா ஐடியா இருக்காது. காந்தியை பொறுத்தளவுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்தியா வந்து பார்த்தோன்னா மாஸ் டெமோக்ரஸின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஆல்ரெடி இருக்காங்க ஒரு நல்ல நல்ல லீடரை வச்சு வேற வேற இடத்துல வந்து டெமோக்ரஸி வந்து சின்ன சின்னதா வந்து ஆல்ரெடி ரூலர்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கீழே கொடுத்தாலே இந்தியா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரு. பட் அம்பேத்கர் தான் கரெக்டா நமக்கு வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தேவை, எப்படி கான்ஸ்டியூஷன் கொண்டு போகணும், என்னெல்லாம் லா வரணும், என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரணும், இந்த மாதிரி ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ ஹீ இஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்றது, இந்தியா வந்து ஃபர்தரா என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ எஃபோர்ட் பண்ண முடியுமோ எவ்வளோ உழைக்க முடியுமோ அவ்வளோ உண்மையா உழைச்ச ஒரு மனுஷங்க. ஓகேங்களா? அதே போல ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போதும் அந்த வைலன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ரெண்டு பேருமே வந்து நான் வைலன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பூனா பேக்ட், கம்யூனல் அவார்டு, அம்பேத்கர் பிளஸ் ஒரு ரெண்டு ஜாம்பவான்கள் காந்தி ரெண்டு பேருமே மோதிக்கிற இடம். இந்த பூனா பேக்ட்னா கம்யூனல் அவார்டை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி பேர் என்ன பார்த்துக்கோங்க. கமிட்டி பேர் என்ன அப்படின்னா இந்தியன் பிரான்ச்சைஸ் கமிட்டின்னு வரும். பிரான்ச்சைஸ் கமிட்டி அப்படி சொல்லிட்டு வரும். ஆர் இதை வந்து லோதியன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லோதியன் கமிட்டி, இதை பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த பூனா பேக்ல சொல்ற அளவுக்கு ஐ திங்க் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பூனா பேக்ட சைன் பண்றது காந்தி வந்து சைன் பண்ண மாட்டாரு. அம்பேத்கர் இன்சிஸ்டிங் எங்க பூனா பேக் சைன் பண்ணிருக்காங்க, சரி நான் இங்க எழுதி வைக்கிறேன். மதன் மோகன் மால்வியா தான் வந்து பார்த்தோன்னா சைன் பண்ணுவார். இதையும் பார்த்துக்கோங்க. பூனா பேக்டை பொறுத்த அளவுக்கு மதன் மோகன் மால்வியா தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் த காந்தி, பிஹாஃப் ஆஃப் த காந்தி சைன் பண்ணுவார். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட். இதை அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இம்பாக்ட் ஆஃப் த சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். த காங்கிரஸ் were to poll in most province in 1937. 1937 அதாவது 1937ல் எலெக்ஷன் நடக்கும். காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இடத்துல வின் பண்ணுவாங்க. இந்த லெஃப்ட் பார்ட்டிஸ் எமர்ஜ் அஸ் அல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்ஸ். சம் காங்கிரஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார்ம்டு த சோஷியலிஸ்ட் குரூப். சில இதில் வந்து நிறைய குரூப்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. நேரு வந்து சுபாஷ் சந்திர போஸ் அஸ் அ லீடர். இந்த டைமில் நேரு சுபாஷ் சந்திர போஸ் லீடராக வந்து இது அதாவது எமர்ஜ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் லண்டன் 1932. இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 17th November 1932. ஓகேவா? 1932 லண்டன் நடக்குது. காங்கிரஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட். இதில் வழக்கம் போல காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இதுதான் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935 வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுது. ஓகேங்களா? போதும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ படித்த வரலைக்கு எல்லா பாயிண்ட்ஸும் அப்படியே வந்து ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறத நம்ம நாளைக்கு படிக்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் டாட்டா, பை பாய்.